எந்திரிச்சு போறேன். நான் வந்தோடனே பாரு பச்சை துண்டு மாமா அங்க உட்காந்து பார்த்தா நல்லது. கொள்ளையோர கொய்யா மர ராசா ஆமா காலு மேல காலு போட்டு அப்படியே வடியுது மாமனுக்கு. அதான் எழுத்தாப்புலதான் சொல்றேன். அங்க தாண்டி பாக்குறேன். ஆமா வெக்கம் என்ன ஒண்ணு சொல்றேன். போங்க. அப்புறம் பெட்டிக்கார மாமா எல்லாரும் போய் எனக்கு வந்துருச்சு மாமா. என்னன்னு கேக்குறீங்களா? எல்லாரும் போல ஆசைப்பட்டு நான் ஒரு கல்யாணம் பண்ணேன். நான் ஒரு கல்யாணம் பண்ணேன். ஆமா எல்லாரும் போல நானும் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி என்னத்த பண்ண ஒரு ஜண்டாலன்னு இதுல ஒன்னலையே. ஆமா நானும் யார கல்யாணம் பண்ணேன்னு பாருங்க. டிரைவர் சூப்ப கல்யாணம் பண்ணேன். ஆமா சுப்புன்னு பேர் வச்சு சப்பியாச்சு காப்பாத்துறான்னு பார்த்தா சண்டால அப்படியாக்கும் இப்படியாக்கும் நான் தள்ளி விடுவேன்னு பேசியே கொண்டு விட்டேன். சரி இவன் தான் போயிட்டு போகுது அப்படின்னு அடுத்து நம்ம சங்கத்திலே இன்னொரு ஆளை பார்த்து கல்யாணம் பண்ணேன். அவர் நல்ல பாட்ட சாட்டமா வயிறு கீருமா இவ்வளவு உயரத்துல அவர் தான் அவரைத்தான் கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சேன். இருந்தாலும் டிரைவரை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாலும் ரெண்டாவதா கல்யாணம் பண்ணேன். அந்த ஆளு என்ன பண்றாரு? காலையில 3 மணிக்கு எந்திரிக்கிறாரு. நடையோ நடன்னு நடக்கிறான் சண்டால. காலையில 5:30 6 மணிக்கு சங்கத்துல வந்துட்டு காலை நீட்டி உட்கார்ற மணி செஞ்சேன். 11 12 மணிக்கு தான் வீட்டுக்கு வரேன். வந்து என்ன பண்றது? நான் ஒரு பக்கம் பொழந்து போட்டு படுக்க, அவங்க பகுமானமா ஒரு பக்கம் படுக்க அப்படின்னு 2 பேரும் தனித்தனியா படுத்துட்டான். ஏதாச்சும் தேவல இடையில கோடு ஒண்ணு போட்டு விட்டாச்சு. அதான் இடவழி கோடு. ஆமா சரி அதான் போயிட்டு போகுது அப்படின்னு ஒரு அரசியல்வாதியை பிடிச்சு கல்யாணம் பண்ணேன். நல்ல நல்ல சில்லற புழக்கம். ஆமா சில்லற புழக்கம் அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ணி என்ன பண்றது? எல்லாரும் போல நானும் ஒரு 5-6 வருஷம் சென்று மாசம் ஆயிட்டேன். ஆமா 5-6 வருஷம் சென்று அப்ப மாசமான வயிறுதான் இன்ன வரையும் குறைய மாட்டேங்குது, ஏறவும் மாட்டேங்குது, வெளியில வர மாட்டேங்குது. ஆமா சரி கல்யாணம் பண்ணி மாசம் ஆயிட்டா அந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்றது? புருஷன் சொல்றதுதான் நல்ல பழக்கம். சரி அப்படின்ட்டு நானும் என் புருஷன்ட்ட மாமா நான் அந்த மாதிரி மாசமா இருக்கேன், 3 மாசம் முழுகாம இருக்கேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு அந்த சண்டாலன்னு சொல்றேன், இது எனது செயல் இல்லை எதிர்கட்சிக்காரனின் செயலுங்கிறேன். எது இல்லடா எதிர்கட்சிக்காரன் விளையாடுறது. சரி அதுதான் தொலைஞ்சிட்டு போகுது. ஆமா இவங்க எவனுமே வேண்டாம், இந்த குழந்தைய பெற்று நானா வளர்த்துக்கலாம்னு அழிக்காம நானும் வச்சிட்டேன். வச்சாலும் இருந்தாலும் நம்ம இடத்துக்கு ஆமா நம்ம வேலையை கரெக்டா பாத்துறணுமா இல்லையா? என்ன பண்ண சொல்ற? வண்டியில வரையில கருப்பம் கடைய வேண்டியதுதான். ஆமா வண்டியில வரையில ரோடாது வீரமங்கலத்துல தூக்கி பின்னாடி வச்சாங்க. வரையில பிடி ஆடுது. வந்த அவசரத்துல உள்பாடி போட மறந்துட்டேன். அது வாட்டுக்கு இப்படி மேலையும் குழுங்குது கீழையும் குழுங்குது. நல்லா இருக்கு, எது நல்லா இருக்கு. வந்து வேணா 2 இழுப்பு தான் போகலாம். நம்ம வந்தாச்சு இந்த இடத்துக்கு தோழி பொண்ணு வரணும். ஏன்னா ஆமா
நானும் வந்தாச்சு. அப்பா எனக்கிட்ட வந்தாரு. எனக்கிட்ட வந்தாரு. அட கண்ணும் கருத்துமா வள்ளியம்மாவை கூட்டிக்கிட்டு காவலுக்கு போறங்கிற விஷயத்த சொல்றதுக்கு எனக்கிட்ட வந்தாரு. வேற என்ன சொல்ற? அண்ணா மாமா வெட்டிக்கிற மாமா, எனக்கு இருக்கிறதுல இந்த மிருதங்கக்காரல ரொம்ப பிடிச்சு. முடி வெட்டுற செலவு மிச்சம், தலைய வர்ற செலவு மிச்சம். எதுல நீ தான் வெட்டிக்கிட்டியாம்ல? என்னடா எந்த காலத்துலடா சீப்பு இத்த தண்ணி வச்சுக்கிட்டு எதை இழுத்துட்டு சுத்த 5.5 மீட்டர் கொண்டாந்தியா? அதான் தலையிலே வச்சிருக்கியா? இது போதும்ல. எல்லாரும் ஆயுத பூஜைக்கு அவு சாமான் இல்ல. இப்ப நீ என்ன பண்ணுவ? அன்னைக்குன்னு பார்த்து ஓசிய மாணவன் வாங்கிட்டு போயிட்டான் மிருதங்கத்தை நாடகத்துக்கு வாசிக்கிறதுக்கு. சாமி கும்பிடணும்ல அப்படின்னு மீட்டு இல்லை அப்படின்ட்டு தலையில அடிச்ச பட்டை போட்டுட்டேன். இன்ன வரையும் அந்த பொட்டை அழிக்கிறதே இல்லை. மீட்ட 5.5 அவன்கிட்ட வாங்கின பாடம் இல்லை. இவனா இருந்தாலாச்சும் தேவையில்ல. இன்னொருத்தன் இருக்கேன் மிருதங்கக்காரன், நல்ல மனுஷன், 2 கட்டதான். உங்களுக்கு சொன்ன சொன்ன என் சகல மிருதங்க சரவணே. ஆமா அப்படித்தானே இருக்க. ஆமா நல்ல மனுஷன் பாரு. நாங்க 2 பேரும் நான் முறையில இருந்தேன், இப்ப 2வது இலையில அவன் தின்னுக்கிட்டு இருக்கேன். என்ன உனக்கு சொல்ற? நாடகம் ஆடி 3000 ரூபாயாம நான் செருப்பு வாங்கி கொடுத்துருக்கேன். சண்டால என்ன ஒண்ணு சொல்ற? இதெல்லாம் பொழப்பா? எங்க அப்பா நினைக்கிறாரு. என்னன்னு நினைக்கிறாரு? நாங்க ஆடாத ஆட்டமாடா நீங்க ஆட போறீங்க. நாங்க ஆடி முடிச்சு விட்டு இப்ப அமைதியா தேவதாசி மாதிரி நான் உட்கார்ந்துருக்கேன். என்னமோ நாங்க தின்னுட்டு போட்ட கொட்டைய போட்டுக்கிட்டு நீங்க சவக்குன்னு நினைக்கிறீங்க. நம்ம இடத்துக்கு நான் வந்துட்டேன். அடுத்து தோழி பண்ண அழைச்சிருவோமா? தோழி தோழி அடி அடியே. ஐயோ அவளா நீங்க? அவங்கலாம் அப்படிலாம் இல்ல. அவங்களெல்லாம் வசூல் இங்கே தாண்டி நல்லா இருக்கு. அவங்களெல்லாம் இங்கே இருக்க கூடாது. அவங்கெல்லாம் தெய்வத்துக்கு சமம். அது நமக்கு தேவையில்லை. அந்த மாதிரி என்னையும் சேர்த்துக்க சொல்லு. அம்மா வந்திருக்காங்க இன்னைக்கு. நீங்க எங்களுக்கு துணையா வந்திருக்கீங்க. அம்மாவை பார்த்துட்டு நம்ம அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லாரும் சேர்த்து திரை காணுவோம். அம்மா வந்திருக்காங்க எனக்கு கொடுக்குமா? அடிக்குமா இருக்குமா? ஒரு
பாடும் காவேரி நதியை கேட்டு ஆடும் அணைகள் நூறு போட்டாலும் கணக்கிடாமல் ஓடும் போதும் போது உட்பாட்டு போதும் போது உட்பாட்டு யூடியூப் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அசிங்கமா செஞ்சு வச்சுக்க அடிச்சு முடியும். நான் என்னமா அப்படி அவசியமா பண்ணிட்டேன்? என்னடி செய்யற? அம்மா வெக்க வந்துருச்சு, அதனால பாலைய தூக்கி பொம்பளையா லட்சணமா நடந்துக்கடி. நான் என்ன பொம்பளையா நடந்துக்கல. ஒரு வள்ளியம்மாக்கு எப்படி வணக்கம் சொல்றது தெரியுமா தெரியாதா உனக்கு? மரியாதையா சொல்லுடி. என்னடி என்ன செய்யற? உண்மையிலே அடிச்சுட்டாமா, வலிக்கு. உன்னை அடிக்கதான் வேணும். அடிச்சாதான் நீ எல்லாம் உன்ன மாதிரி ஆளுங்க நிறைய பேர் திருந்தணும். எங்க திருந்துறீங்க? அடியே அப்பாவுடைய பாட்டார அப்பா வந்தாரு, என்கிட்ட தான் வந்தாரு. உனக்கிட்ட வந்து சொன்னேனா? என்ன சொன்னாரு? என்கிட்ட வந்தாரு அப்பா. என்னடி வந்தாருங்கிற? வள்ளியம்மா கூட்டிட்டு கண்ணுங்க அர்த்தமா காட்டுக்கு காவல் போனுங்கிற விஷயத்த சொல்ல வந்தாரு. அப்படி சொல்லுமா? முன்னால சொல்றத பின்னால சொல்ற, பின்னால சொல்றத முன்னால சொல்ற, எதை எப்படி சொல்லணும்னு தெரியாம சொல்லியிருக்க. அப்பா வந்து உனக்கிட்ட விஷயத்த சொன்னாரு. என்ன விஷயம்? காட்டுக்கு காவல் போனாரு. எல்லாரும் முன்னாடி ரொம்ப புழங்கிட்டாங்கன்னு நான் புதுசா இப்ப பின்னாடி புழங்க. அதான் எனக்கு தெரியாது. என்னட்ட இதான் சொல்லியிருக்காரு. அப்பா என்னையும் பார்த்தாரு, எனக்கிட்ட சில விஷயங்களா சொன்னாரு. ஆண்கள் உழுது பயிரிடுவதும் பருவமடைந்த பெண்கள் காவலுக்கு போகணும், அதான் குல விளக்கம் குல ஆச்சாரம்னாரு. அப்பா நான் கேட்டேன், அப்பா நான் மட்டும் தான் காவலுக்கு போகணும், வேற யாரும் வர்றாங்களே? நீ வரேன்னு சொன்னாங்க, இவன் வரேன்னு சொன்னாங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க வரேன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமா, சத்தியமா சந்தோஷமா இருந்துச்சு. ஏன் அப்படி சொல்றேன்? ஏன்னா அப்பா கிட்ட ஒரு சின்ன சந்தேகம் கேட்டேன். அப்பா காவலுக்கு போகணும்னு சொல்லிட்டீங்க, ஏன்னா தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை என்று சொல்லிக்கினங்க. நான் காவலுக்கு போறேப்பா, என் கூட வர்றாங்க. ஆனா வர்ற துணைக்கு வர்றவங்க அங்க போய் என்னப்பா பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். வானம்பாடி வரும்பறவையும் காணத்தால் விரட்டணும், ஆனாலும் சோன் பாரு விரட்ட சொன்னாங்கடி. அப்பா எல்லாரும் சோ போடுன்னு சொல்லி தான் அனுப்புனாரு. பிரணவ பொருளை உச்சரித்து ஆளோட அந்த ஆளு என்னை கிண்டல் பண்றாருமா. ஏமா நீ ஏமா அங்க பாக்குற? நம்ம வந்திருக்கிறதெல்லாம் பெண்களா இருக்கும், நீ ஏன் ஆண்களை பாக்குற? இல்லம்மா, எனக்கு ஒரு குறிய ஆம்பளைய பார்த்தாவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு? அவங்கள பார்த்தா உனக்கு அதிகமான வெக்கம் இருக்குது. ஏன்னா பெண்களுக்கு உண்டான குணங்கள் என்ன தெரியுமா? அச்சம், மடம், இருக்குமா? இந்த 4 வகை குணம் இருக்கணும். அந்த 4 வகை குணமும் இவகிட்ட அருமையா இருக்கு. அம்மா நான் தூக்கணும் இல்ல, இவளை தூக்க சொல்லுங்க, இவளை தூக்க சொல்லுங்க. என்ன தூக்க சொல்லணும்? நான் பாவடைய. அம்மா வள்ளியம்மா கோச்சிக்காம, இவளை கோச்சிக்காம எந்திரிச்சு நிக்க சொல்லுங்கம்மா. உயரமே அவ்வளவுதான். அப்புறம் இனிமேல் எந்த தப்பு செய்யக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த அடி. நான் இனிமே எந்த கொஞ்சம் தள்ளி அடிச்சிருக்கேன். இனி ஏதாவது சொன்ன அவளை எந்திரிச்சு நில்லுங்க அப்படின்னு சொல்லியே. அவ ஆள் தண்ணி உயரம் கம்மியா இருக்கு, ஆனா அவளுடைய அறிவு வளர்ச்சி அதிகமா தெரியுமா? ஆள் வளர்ந்து கிடையாது, அறிவு வளரணும், அறிவு வளர்த்துக்கணும். ஆமா, அவளை போய் அதை சொல்லிட்டு இருக்கிற. ஆளும் வளரணும், அறிவு வளரணும், அதுதான்டா வளர்ச்சினாங்க. அதுதாண்டி வளர்ச்சின்னு இருக்காங்க. உனக்கு ஆமா அதான் உண்மைதான். பெண்களை வளர்ச்சின்னு எப்படி சொல்ல முடியும்? என்ன கழுத்துல நம்ம தொங்க விட்டுக்கிட்டு வந்திருக்க? இது என்னமா? அது இதான் என் பர்ஸ். வசூல் பண்ண வந்திருக்கியோ? இன்னைக்கு ஊரு கோயில் திருவிழா, நல்ல வசூல். அடியே அப்பா வந்து சொன்னார்ல காவலுக்கு பொண்ணு சொன்னாரு, நம்ம பேசிட்டே காட்டுக்கு வந்துட்டோம். அழகு எந்த அழகு! காக்கா மட்டும் பறக்காது, காக்கா குருவி எல்லாமே காக்காவும் பறக்கு.
இங்க பாரு, மரங்கள்லாம் பாரு, பூக்கள்லாம் பூத்து பூத்து குலுங்குது, புயல்கள் எல்லாம் கூவதும், மயில்கள் எல்லாம் ஆடுவதும், தண்ணி குடிக்கிறாளா இல்ல என்னம்மா பண்றாங்க? ஏன் எரும மாடு இங்க வாடி. அம்மா சொல்லுங்கம்மா. என்னடி செஞ்சப்ப? அம்மா தண்ணி குடிக்க போனேம்மா. அருவிக்கு சுனையில் ஓடிக்கிட்டே இருக்கு, அது தண்ணி குடிக்க போனியா? அப்படி மூவ்மெண்ட் ஆகி போச்சுன்னா கீழே எறும்புகள் போய் கொண்டே இருக்கிறது. ஓஹோ, இந்த எறும்பு நம்ம சும்மாவே இருந்தோம்னா நம்ம மேல எறுக்கு அடித்து விடும். அதுக்காக நீ பாதுகாப்போட உட்காந்து உனக்கு உள்ள பாதுகாப்பாவே நீ இரும. எப்படி பாதுகாப்பா தான் இருக்கணும். பெண்களுக்கு பாதுகாப்பு அவசியம் வேணும். தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது முக்கியமானது. அது நீ ரொம்ப மிகவும் ரொம்ப பக்குவமா பாதுகாத்துக்கிட்டு இருக்க. அடியே இந்த இடத்துக்கு வந்தோடனே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கும் இவளுக்கும் மனசு ஒரே மாதிரி இருக்கு. உனக்கு எப்படிமா இருக்கு? எனக்கு ரொம்ப அகலமா இருக்கு மனசு. ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கணும் மனசு. இந்த இடம் வந்திருக்கிறது நம்ம குறிஞ்சி இல்லத்துக்கு வந்திருக்கோம். எப்படி தெரியுமா இருக்கு? இந்த பூக்கள் எல்லாம் பார்க்கும்போது குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குடுங்குறடி தன்னாலே குடுகுடுத்தே பத்திரடி பரங்குறடி முன்னாலே தன்னாலே பாரு. மாமா பாவாடை நானும் வாங்கிட்டேன், ஆனா அள்ளி கட்ட முடியல மாமா. ஆமா
வந்தவன் முதல்ல வேற மாதிரி தான் போயாரு. இல்லம்மா அருவியை பார்த்தோன்னே சரி குளிக்கணும்னு ஆர்வம் வந்துச்சு, ஆசை வந்துருச்சு. அதான் எல்லாத்தையும் அவுத்து போட்டுவிட்டு மாமா சொன்ன மாதிரி உள்பாவடை எடுத்து இன்னும் கொஞ்ச நாளான நாடகத்துல இது கூட இல்லாம வர போறீங்க. அம்மா ஏய் பெண்கள்ல உட்காந்து நாடகம் பார்க்கணும். நீ ஏன்டி இந்த அசிங்கப்படுத்துறீங்க? போடி இந்த பக்கம். அரே அரே மாயா மாயா இருந்தா அவ வருவா. அவளுக்கு என்ன, அவளு எதுவுமே இல்ல. அம்மா அம்மா நான் எடுத்துட்டு அவளை எடுக்க சொல்லுமா. என்ன எடுத்ததுக்கு அப்புறமும் அப்படியே இருக்கு ஒரிஜினலா. இருந்தாலும் உன்னுடைய அழகு பார்க்கும்போது எப்படி தெரியுமா, அவளுடைய அழகு உன்னுடைய அழகு உண்மையாக சிறப்பா இருக்கு. ஏன்னா காரணம் என்னன்னா, பெண்கள்னா இப்படித்தானே இருக்கணும் அப்படிங்கிற லட்சணத்தோட 32 வகை லட்சணத்தோட அவள அம்சமா. ஏன்னா காஞ்சியில் காமாட்சி போல, மதுரை மீனாட்சி போல, காசி விசாலாட்சி போல பெண்கள் தான் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டா வந்திருக்கிற பத்தியா. ஏன்னா எல்லாமே எல்லாம் செஞ்சிடலாம். நானா யாரு எதை செய்யணுங்கிறது ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? அது மாதிரி நீ எல்லாம் விவரம் தெரிஞ்சவங்க. அனுபவம் அனுபவம் தான். என்ன தற்கொலையா இருந்தாலும் இருக்காது. ஆமா இருந்தாலும் உன்னுடைய சிரிப்பை பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு. செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா போவதுக்கு காரணம் என்ன? ஞான பறவைகள்மா இது வேலுமலை சாறு. தவமுனிவர்கள் வரக்கூடிய இடம். முதல் காவல் அன்னை இருக்கட்டும், இரண்டாவது காவல்ல நீங்க இருங்க, மூன்றாவது காவல்ல தலைவிங்க கூட இந்த இடத்துல நிக்கிறேன். தெரியுமா? யாராவது மரத்திற்குரிய யாராவது வந்தாங்கன்னா ஆசீர்வாதம் வாங்கிட்டு உடனே என்னை அழைக்கிறேன். ஆளுக்கு ஒரு பக்கமா இருந்து பரவேட்டுமா?